ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎன்சி மிஷினில் இருக்கிற இந்த POS அப்படிங்கிற பட்டனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த POS பட்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போது மிஷின் ரன்னிங்கில் இருக்கிறப்போ நமக்கு இந்த மொத்த டிஸ்பிளேவும் வந்து நமக்கு ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்சல்யூட்டிவ், ரிலேட்டிவ், ஆல், ஹேண்டில் அப்படின்லாம் அந்த மாதிரி இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த POS அப்படிங்கிற பட்டனில் தான் இருக்கும். இங்கே இருக்கும் POSன்ற பட்டனில் தான் இருக்கும். இந்த POS பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த அப்சல்யூட்டிவ் நேராக இருக்கிற இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறும். இது வந்து அப்சல்யூட்டிவ்க்காக மாறிடுச்சு. இப்போ இது மிஷின் ரன்னிங்கில் இருக்குது. இந்த X, Z வேல்யூ வந்து இதை காமிக்குது. இப்போ ரிலேட்டிவ்னு இருக்குது, RELன்னு இருக்குது. இப்போ இதுக்கு நேராக இருக்கிற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன இங்கே மாறிடும், ரிலேட்டிவ்னு மாறிடும். இப்போ வந்து ரிலேட்டிவ் ரீடிங் வந்து இதில் காட்டும். இது வந்து ரிலேட்டிவ் ரீடிங் வந்து ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிலேட்டிவ், மிஷின், டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். ரிலேட்டிவ் நம்ம நார்மலாக பார்த்தது. இப்போ மிஷின் ரீடிங் அப்படின்னு சொல்லி இருக்குது. மிஷின் ரீடிங்கிறது என்னென்னா, இந்த மிஷின் வந்து இப்போது மொத்த டரட்டோட டிஸ்டன்ஸில் இருந்து ஹோம் பொசிஷன்லேருந்து இப்போது ஜாப் கட் எடுத்துகிட்ருக்கு, இந்த டிஸ்டன்ஸை தான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்ருக்கு அப்படின்றது தான் இந்த மிஷின் ரீடிங்கு. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ கட்டு போக வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து குறிக்கும். அதுதான் இந்த டிஸ்டன்ஸுன்ற ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் அப்படின்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோட் செலெக்ஷனில் ஹேண்டில் மோடு வச்சுட்டு நம்ம இதை ஒர்க் பண்ணும்போது அந்த ஹேண்டிலை வச்சு நம்ம மூவ் பண்ணும்போது அது எப்படி மூவ் ஆகுதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹேண்டில் மோட் ஸ்டெப் வந்து யூஸ் ஆகுது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.